ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பச்சை மிளகா. இங்கே வந்து சாதாரண பச்சை மிளகா 2 மிளகா பழுத்துருக்கு. பறிச்சிடலாங்க. ஒரே ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, நல்லா படர்ந்துருப்பாங்க. ஒரு பேக்கில் வச்சாலும் நல்லா செடி நல்லா படர்ந்து வரும், நிறையவும் காய்க்கும். ஏற்கனவே ஒரு தடவை நிறைய பறிச்சிட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மல்பெரி பாருங்கள், நிறையா பிஞ்சு விட்டுருக்கு. ஏற்கனவே காய்ச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய பிஞ்சு நிறைய வந்துருக்கு. வச்சோம்னா பழுத்துரும். பறித்து வச்சோம்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிறது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். பழுத்துச்சுன்னா நல்லா பிளாக் ஆகிடலாம். பிளாக் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அடியில் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ரொம்ப புளிப்பாக இல்லை, பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். எனக்கு வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தண்ணி ஊற்றாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிச்சு. நம்ம இதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா, ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் துளுத்து வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மயில் தண்டிக்கீரை இருக்குது பாருங்கள். தன்னால் விதை விழுந்து முளைச்சி வந்துருக்குது. இது ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் இந்த மாதிரி கலரு மயில் தண்டிக்கீரை. அதோட சீட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அதுவே இங்கே வந்து விழுந்து விதை விழுந்து வந்துருக்குது. அவரைக்காவும் இருக்குது. அவரைக்காய் வந்து தன்னால் முளைச்சி வந்துட்டுருக்குது. இந்த கீரை கொஞ்சம் இலசாக இருக்கும்போது பறிச்சிடலாம், நல்லாயிருக்கும் தண்டிக்கீரை.